صل على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر وقال نبينا صلى الله عليه وسلم أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة فإن صلحت صلح له سائر عمله وإن فسدت فسد سائر عمله. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்ட பொழுது அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அந்த அல்லாஹ் தஆலா நம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக, கிஃப்டாக அல்லாஹ் தஆலா தொழுகையை வழங்கினான். அந்த மிஅராஜினுடைய இரவிலே தான் தொழுகை நம்மின் மீது கடமையாக்கப்பட்டது. அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன் ஒரு ஆயத்திலே கூறுகின்றான், தொழுகையிலே பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள், தொழுகையை விடாமல் தொழக்கூடியவர்கள், அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு அழகான முறையிலே கோடிட்டு காட்டுகின்றான். ஆம், அருமையான பெரியோர்களே, வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி வேண்டுமா, நமக்கு நிம்மதி வேண்டுமா, நமக்கு அமைதி வேண்டுமா, நமக்கு மகிழ்ச்சி வேண்டுமா, நமக்கு சந்தோஷம் வேண்டுமா, நமக்கு உலகத்திலே என்ன வேண்டும், எல்லாம் கிடைக்கும். ஒரு மனிதன் அவன் தொழுகையை நிறைவேற்றினால் அனைத்தும் கிடைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அந்த தொழுகை விஷயத்திலே நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? சாதாரணமாக நாம் தொழுகையை நாம் விட்டுவிடுகின்றோம். தொழுகையினுடைய நேரத்திலே நாம் கடை தெருவை சுற்றிக் கொண்டிருக்கின்றோம், சினிமா பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு வேண்டாத, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, பொருத்தம் இல்லாத செயல்பாடுகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமுல் கியாமத்தி அஸ்ஸலாத். ஒரு அடியான் மறுமை நாளிலே, ஒரு அடியான் மறுமை நாளிலே அவரிடத்திலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி அஸ்ஸலாத், தொழுகை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையில அல்லாஹ் ஒரு அடியான்ட முதல்ல கேட்கிறது தொழுகை. ஃபைன் ஸலுஹத் ஸலுஹ லஹு சாயிரு அமலி. அந்த தொழுகை ஒரு மனிதனிடத்திலே சரியாகிவிட்டால், அந்த தொழுகை ஒரு மனிதனிடத்திலே இணக்கமாகிவிட்டால்,
அவருடைய எல்லா அமல்களும் இணக்கமாகிவிடும். ஒரு மனிதனுடைய தொழுகை ஃபசாதாகிவிட்டால், அவன் சரியான முறையிலே தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் அவருடைய எல்லா அமல்களுமே ஃபசாதாகிவிடும். அப்ப மறுமையில அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனிடத்திலே கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை. அதுல நம்ம பாஸ் ஆயிட்டா எல்லாத்துலயும் பாஸ் ஆயிடலாம், அதுல ஃபெயில் ஆயிட்டா எல்லாமே ஃபெயில். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகையை மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக கொடுத்திருக்கின்றான். உங்களுக்கு உலகத்திலே என்ன வேண்டும்? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தொழுது கேளுங்கள், அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைதான் அல் குர்ஆன் ஷரீஃபும் நமக்கு பறைசாட்டுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணுமா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணுமா? தொழுகையை கூட நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் அல்லாஹ்விடத்திலே? நீங்கள் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அருமையானவர்களே, ஆனால் அந்த தொழுகை விஷயத்திலே நாம் ரொம்ப பொறுப்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு மனிதன் வேண்டுமென்றே ஒரு தொழுகையை விட்டுவிட்டால் அவன் காஃபிர் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் வித்தியாசம் என்னவென்றால் தொழுகைதான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். தொழுகை விஷயத்திலே நாம் மிக பொறுப்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் தொழுகையை விட்டால் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு நிகழ்வை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், மா ஸலககும் ஃபீ ஸகர். இந்த நரகத்திலே உங்களை தள்ளியது எது? சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், இந்த நரகத்தில் உங்களை தள்ளியது எதுப்பா? நரகத்தில் கொண்டு வந்து உங்களை தள்ளியது எது என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள். அப்பொழுது நரகவாசிகள் சொல்லுவார்கள், லம் நகு மினல் முஸல்லீன். உலகத்தில் நாங்கள் இருக்கும்போது தொழுகல, அல்லாஹ் தஆலா எங்களின் மீது தொழுகையை கடமையாக்கி இருந்தான், ஆனால் நாங்கள் தொழுவல. நாங்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாங்கள் தொழுகையை சரியாக பேணவில்லை, அதன் காரணமாகத்தான் இன்று நாங்கள் நரகத்திலே கிடக்கின்றோம் என்று நரகவாசிகள் சொல்லுவார்களாம். அருமையானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? தொழுகை என்பது மிகப்பெரிய ஆபத்துகளை விட்டு நம்மை தடுக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார், தண்டனைக்குரிய ஒரு அமலை, தண்டனைக்குரிய ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். அவர் சொல்லுகின்றார், தண்டனைக்குரிய ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். அஸருடைய தொழுகை வந்துவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் தொழுகின்றார்கள். அந்த மனிதரும் அஸரை தொழுகின்றார். அஸர் தொழுகையை முடித்தவுடன் திரும்ப அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார், ஒரு தண்டனைக்குரிய ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பா நீ தொழுதியா என்று கேட்டார்கள் அந்த மனிதனிடத்திலே.
நீ அசர் தொழுகையை நிறைவேற்றினாயா என்று கேட்டார்கள். நான் தொழுதேன் யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் சேர்ந்து தொழுதேன் என்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விட்டான், நீ செல் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நாம் அல்லாஹ்வினுடைய அந்த கடமை தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். சொர்க்கத்தின் திறவுகோலாக அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை நமக்கு ஆக்கி விடுகின்றான். வல்ல ரஹ்மான் அந்த தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذுனூபனா வ خطايانا குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னக தஅலமு ஹாஜாத்தினா ஃபக்லி யா காலியல் ஹாஜாத் வ தஅலமு அம்ராதனா ஃபஷ்ஃபி யா ஷாஃபியல் அம்ரால் வ தஅலமு யூபனா فاسترها يا ستار العيوب وتعلم ذنوبنا فاغفر يا غفار الذنوب برحمتك يا ارحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய மஹல்லாவாசிகள், உலக முஸ்லிம்கள் செய்த எல்லா பாவத்தையும் ரப்பே ரஹ்மானே நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பலா முசீபத்துகள் அனைத்தையும் நீக்கி சுபிட்சமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்த அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் மன்னித்து யா அல்லாஹ் எங்களுடைய அமலை ஏற்றுக்கொள்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், யூதர்கள், நஸராக்கள், முஷ்ரிக்கீன்களுடைய சூழ்ச்சியில் இருந்து இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமிய பெருமக்களையும் நீ பாதுகாத்து புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், உனக்காகவே நாங்கள் தொழுகின்றோம், உனக்காகவே நாங்கள் நோன்பு வைத்திருக்கின்றோம். எங்களுடைய நோன்புகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் கேட்ட எல்லா துஆக்களையும் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், பதில் சஹாபாக்களின் பொருட்டால், இந்த நோம்பின் பொருட்டால் எங்களுடைய எல்லா துஆவையும் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனிப்பட்ட முறையிலே துஆ கேட்பவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய துஆவை எல்லாம் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.